அன்பிற்குரியவர்களே, இந்த 11ஆம் நாள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். DAY-11. DAY-11 இந்த 16ஆம் நாள் வகுப்பிலே நீங்கள் பிரிண்டிங் லெட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை நீங்கள் எழுத கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். பிரிண்டிங் லெட்டர் என்று சொல்லும் பொழுது இது ஒவ்வொன்றாக தனித்தனியாக எழுத்துக்களாக காணப்படும். ஆகவே இந்த தனித்தனி எழுத்துக்களை நீங்கள் எழுதி பயிற்சி பெறுவதும் இது ஒரு சிறப்பு. ஆகவே இந்த ஆங்கிலத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் நீங்கள் தெளிவாக எழுத கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இதனுடைய முதல் எழுத்துக்களாக ஏ என்ற எழுத்து. ஏ என்ற எழுத்தை நாம் எழுத கற்றுக்கொள்ளும் பொழுது மேலிருந்து ஆரம்பித்து அதை கர்சிவ் ரைட்டிங் எழுதினது போலவே நேராக வந்து கீழே முடிக்கிறோம். இது ஏ என்ற எழுத்து. மேலே ஆரம்பிக்கிறோம், கீழே வருகிறோம், நேர்கோடாக வந்து முடிக்கிறோம். இது ஏ என்ற எழுத்து. அதாவது மேலிருந்து ஆரம்பித்து வட்டமிட்டு நேராக சென்று முடிக்கிறோம். இது ஏ என்ற எழுத்து. அதாவது மேலே செல்கிறோம், வருகிறோம், மீண்டுமாக கீழே சென்று முடிக்கிறோம். இது ஏ என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பித்து வந்து கீழே வட்டமிட்டு மேலே சென்று முடிக்கிறோம். இது ஏ என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பித்து கீழே வந்து வட்டமிட்டு மேலே சென்று முடிக்கிறோம். இது ஏ என்ற எழுத்து. இது ஆங்கிலத்தில் நம்ம எழுதக்கூடிய தனிப்பட்ட, அதாவது பிரிண்டிங் லெட்டர்ஸ் என்று நம்ம இதை அழைக்கிறோம். இரண்டாவதாக பி என்ற எழுத்து. பி என்ற எழுத்து நாம் மேலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், நேர்கோடாக எழுதுதல் வேண்டும், மேலே சென்று மீண்டுமாக தொடர்ச்சியாகவே எழுதி முடித்தல். பி என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், நேராக வருகிறோம், மீண்டுமாக மேலே சென்று மீண்டுமாக வட்டமிட்டு எழுதி முடிக்கிறோம். இது பி என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், வட்டமிடுகிறோம், மீண்டுமாக எழுதி முடிக்கிறோம். இது பி என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பித்து கீழே வந்து மீண்டுமாக வட்டமிட்டு மேலே சென்று முடிக்கிறோம். இது பி என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பித்து வட்டமிட்டு பி என்ற எழுத்து. இவ்வாறு பி என்ற எழுத்து. சி என்ற எழுத்து. சி என்ற எழுத்து நாம் எழுதி கற்றிருப்போம். மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், கீழாக வந்து வட்டமிட்டு அழகாக நேர்கோடாக எழுதி முடிக்கிறோம். நேர்கோடாக எழுதி வளைந்து மீண்டுமாக எழுதி சம இடைவெளி விட்டு மேலும் கீழுமாக அது நேர்கோட்டில் எழுதுதல் வேண்டும். மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், வளைகிறோம், மீண்டுமாக எழுதி நேர்கோடாக முடிக்கிறோம். மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், வட்டமிடுகிறோம், மீண்டுமாக எழுதி முடிக்கிறோம். மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், வட்டமிடுகிறோம், வட்டமிட்டு முடிக்கிறோம். இது சி என்ற எழுத்து. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த எழுத்து டி என்ற வார்த்தை. மேலாக சியை போலவே வரைந்து மேலாக செல்லுதல், மீண்டுமாக கீழே இறங்கி வருதல். டி என்ற வார்த்தை. சியை போலவே மேலே வரைந்து மேலே சென்று நேர் ஸ்ட்ரைட்டாக வருதல். டி என்ற வார்த்தை. இ என்ற வார்த்தை. ரெண்டு ஸ்ட்ரைட் லைனுக்கு இடையிலே நேர்கோடு, மீண்டுமாக மேலே திரும்பி வந்து அழகாக எழுதுதல். மேலே சென்று மீண்டுமாக திரும்பி வருதல். குக்குனுடைய எழுத்துக்களைப் போல அல்லது தவளை எழுத்துக்களைப் போல. எஃப் என்ற எழுத்து. பிரிண்டிங் லெட்டர்ஸில் நாம் எழுதும் பொழுது வித்தியாசமாக காணப்படும். நேர்கோடாக வருகிறோம், வளைகிறோம், மீண்டுமாக எழுதி செகண்ட் லைனில் ஒரு கோடு எழுதுகிறோம். இது எஃப் என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், நேர்கோடாக வருகிறோம், சற்று வளைந்து மீண்டுமாக திரும்பி எழுதுகிறோம். இது எஃப் என்ற எழுத்து.
மேலிருந்து ஆரம்பித்து நேர்கோடாக வந்து கீழே வளைந்து வட்டமிட்டு சற்று எழுதி மேல்கோடாக எஃப்லே ஒரு லைன் போடுகிறோம். மேலிருந்து எழுதி கீழாக வருகிறோம், நேர்கோடாக வருகிறோம், சற்று வளைந்து மேலே லைன் கோடு வரைகிறோம். மேலிருந்து ஆரம்பித்து சற்று நேர்கோடாக வந்து வளைந்து சற்று மேற்கோடாக எழுதுகிறோம். எஃப்லே எழுதுதான் 4 கோடுகளில் தொடுதல் வேண்டும். அவ்விதமாகவே அடுத்த எழுத்தாக ஜி என்ற எழுத்து மேலிருந்து எழுதி நேர்கோடாக சியை போல் எழுதி நேர்கோடாக வந்து வட்டமிட்டு அழகாக முடித்தல். ஜி என்ற எழுத்து மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், நேர்கோடாக வருகிறோம், கீழே வந்து வட்டமிட்டு மேலே முடிக்கிறோம். மேலிருந்து ஆரம்பித்து நேர்கோடாக வந்து வட்டமிட்டு எழுதி முடிக்கிறோம். மேலிருந்து ஆரம்பித்து வட்டமிட்டு நேர்கோடாக வந்து வளைந்து முடிக்கிறோம். மேற்கோடாக எழுதி நேர்கோடாக எழுதி வளைந்து முடிக்கிறோம். நேர்கோடாக எழுதி வட்டமிட்டு கீழே வந்து வளைந்து முடிக்கிறோம். இது ஜி என்ற எழுத்து. அதே போல் ஹெச் என்ற எழுத்து நம்ம எழுத கற்றுக்கொள்வோம். மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம், மீண்டுமாக வட்டமிட்டு எழுதி முடிக்கிறோம். மேலிருந்து ஆரம்பித்து கீழே வந்து முடிக்கிறோம். மேலிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக மேலே சென்று முடிக்கிறோம். இது ஹெச் என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக வட்டமிட்டு எழுதி முடிக்கிறோம். மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே சென்று முடிக்கிறோம். இது ஹெச் என்ற எழுத்து. இந்த 6 எழுத்துக்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நாளிலே பயிற்சி பெறுங்கள். இந்த ஒவ்வொரு நாள் பயிற்சியிலும் நீங்கள் தொடர்ச்சியாக பங்கு பெற்றதற்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.